1945 காலகட்டத்தில் இங்கிலாந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவை ஆள்வதை விட்டுவிட வேண்டும் அப்படிங்கிற மனநிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுத்து விடலாம் அப்படிங்கிறது. இதுக்கு நடுவில் 2ஆம் உலகப் போர் உச்சகட்டத்தில் இருந்தது. அதில் இங்கிலாந்துக்கு பலவிதமான இழப்புகள் எல்லாமும் ஏற்பட்டது. பொருளாதார இழப்பு நிறைய ஏற்பட்டது, நிதி இழப்பு ஏற்பட்டது. அதனால சரி இந்தியாவை நம்ம கைவிட்டுடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தபோது இங்கே தான் மிக மிக முக்கியமானது என்னன்னா, அவங்க இந்தியாவை விட்டு போவதற்காக முன்னெடுப்புகள் செய்யும் போது சர்ச் ஆஃப் இந்தியா ட்ரஸ்ட்னு ஒன்று இருந்தது, அமைச்சாங்க இல்லையா, மேற்பார்வை செய்வதற்கு. அதை கலைச்சிட்டாங்க. அது இனிமேல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நல்ல கவனிங்க, சர்ச் ஆஃப் இந்தியா ட்ரஸ்ட் வந்து கலைக்கப்பட்டு விட்டது. எதனால அப்படின்னா, இந்தியாவை விட்டு இங்கிலாந்து அரசு வெளியேற முடிவு செய்து விட்டது. அப்ப இந்தியாவை விட்டு இங்கிலாந்து அரசு முடிவு செய்து விட்டு இந்த ட்ரஸ்ட்டை கலைச்சிட்டாங்கன்னா நிலங்கள் யாருக்கிட்ட போகும்? இந்திய அரசுக்கு தான் போகும். அதுதான், ஒரு அரசு போயிடுச்சு, அடுத்த அரசு உள்ள வருது. இந்திய அரசு சுதந்திரமான அரசு. அப்ப அந்த அரசு எல்லாத்தையும் விட்டுட்டு போறாங்கன்னா உரிமை புதிய அரசாங்கத்தை சார்ந்தது, இந்திய நாட்டை சார்ந்தது. புரிஞ்சுங்களா? இதுதான் முக்கியமான செய்தி இதுல. சரி, இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ட்ரஸ்ட் சர்ச் ஆஃப் இந்தியா ட்ரஸ்ட் முடிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த சர்ச் ஆஃப் இங்கிலாந்துடைய உரிமையும் முடிஞ்சு போச்சு. என்ன செய்யறது அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியல. அதனால இந்த சர்ச்சுக்கள்லாம் என்ன பண்ணாங்க, மிஷனரிஸ் மற்றும் தேவாலயங்கள்லாம், அதுல இருக்கிற பாதிரிமார்கள் எல்லாம் ஒன்று கூடி 2 விதமான அமைப்புகளை உருவாக்கினாங்க. ஒன்று வந்து CNI, இன்னொன்று வந்து CSI. CNI அப்படிங்கிறது சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா, CSIங்கிறது வந்து சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா. அந்த மாதிரி அமைப்பை உருவாக்குறாங்க. நார்த் இந்தியாவில் இருக்கிற சர்ச் எல்லாம் CNIல வரும், சவுத் இந்தியாவில் தெற்கு பகுதியில் இருக்கிறதுலாம் CSIல வரும். இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த அமைப்பை எடுத்துக்கிட்டு 1952 ஜவஹர்லால் நேரு, நம்மளுடைய முதல் பிரதம மந்திரி, அவர்கிட்ட போனாங்க. அவர்கிட்ட போய் எங்களுக்கு இந்த நிலங்களெல்லாம் நீங்க ஒரு மாதிரி உரிமை கொண்டாட எங்களுக்கே அழித்து விட வேண்டும் அப்படி இப்படின்னு எல்லாம் கோரிக்கைகள்லாம் நிறைய வச்சாங்க. நேரு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. அதனால என்ன, எல்லாம் எடுத்துக்கங்க, யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கங்க அப்படிங்கிறது. அதன் பின்னணி காரணம் என்னன்னா, நேருவுக்கு வந்து இந்துவிசமே பிடிக்காது, அதுக்கு எதிரியா இருந்தார். சோமநாத் ஆலயத்தை கட்டக்கூடாதுன்னு யாருமே அங்க வந்து அந்த ஆலயத்தை மீட்டு எழுத்து கட்டி அமைத்த பிறகு அங்க வழிபாட்டுக்கும் யாருமே போகக்கூடாதுன்னு தடைகள்லாம் விதிச்சார். சர்தார் பட்டேல் உறுதியா நின்று எல்லாம் செஞ்சார். ஜவஹர்லால் நேருவனுடைய இந்து எதிர்ப்புங்கிறது வந்து தெளிவான உண்மை, எல்லார்கிட்டையுமே வெட்ட வெளிச்சமானது. அதுல ஒளிவு மறைவே கிடையாது. அன்பார்ச்சுனேட்லி ஐ எம் பார்ன் அஸ் அ ஹிந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கான ஹெட்லைன் எல்லாமே வந்திருக்கு அவரை பத்தி. அதனால அவர் என்ன பண்ணாரு, ஒரு குழப்படியான ஒரு நிலைமையை வச்சுட்டு சட்டபூர்வமாக இந்த நிலங்கள் சர்ச்சுக்கோ மிஷனரிக்கோ சொந்தம்ங்கிறத சொல்லாம விட்டுட்டாரு. எந்த முடிவும் எடுக்கல. அவர் ஒரு குழப்பவாதி. காஷ்மீர்ல குழப்பத்தை உண்டு பண்ணார், கச்சத்தீவுல குழப்பம் உண்டு பண்ணார், அதுக்கப்புறம் டிகோ கார்ஷியால குழப்பத்தை உண்டு பண்ணார், கொக்கோ ஐலாண்ட்ஸ்ல குழப்பத்தை உண்டு பண்ணார், ஐநால வந்து நமக்கு செக்யூரிட்டி சீட் கிடைச்சிருக்க வேண்டிய செக்யூரிட்டி கவுன்சில், அதுல வந்து தாராவாத்தார் சீனாவுக்கு. அவர் குழப்பம் விளைவிக்காத இடமே கிடையாது. ஸோ ஆக மொத்தம் இந்த தேவாலயங்கள் மற்றும் மிஷனரிக்கு நில உரிமையிலையும் குழப்பத்தை உண்டு பண்ணி தீர்வு காணாமல் அப்படியே விட்டு விட்டாரு. சரி, அவர் அந்த மாதிரி செஞ்சாரா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, லால் பகதூர் சாஸ்திரி பிரதம மந்திரியா வந்தார். ஆனா அவருக்கு ரொம்ப குறுகிய காலம் இருந்தது, அகால மரணம் அடைந்தார். அவர் ஆக்சுவலா நிறைய தரவுகள், நீங்க வந்து இந்த டாஷ்கண்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு படம் வந்தது, நீங்க தயவு செஞ்சு முடிஞ்சா அதை பாருங்க, டாஷ்கண்ட் ஃபைல்ஸ். அதுல வந்து லால் பகதூர் சாஸ்திரியினுடைய மரணத்தை பத்தி தெளிவா நிறைய சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு அதை முடிஞ்சா பாருங்க. நான் பார்த்தேன். அது லால் பகதூர் சாஸ்திரி வந்து அதெல்லாம் கிடையாது, இங்கிலாந்து அரசு இந்தியா விட்டு போகும்போது எல்லா நிலங்களும் இந்தியாவுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால இந்த நிலங்கள் வந்து தனிப்பட்ட முறையில தேவாலயங்களுக்கோ மிஷனரிஸுக்கோ சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டு அதற்கான சட்ட திருத்தத்தெல்லாம் கொண்டு வந்து சட்டங்கள் இயற்றப்பட்டு எல்லாம் கொண்டு வர நேரத்துல தான் அவர் அகால மரணம் அடைஞ்சிட்டார். ஒருவேளை அவர் வாழ்ந்திருந்தாக்க இந்த பிரச்சனைக்கு அன்னைக்கே தீர்வு வந்திருக்கும். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அடுத்தது குழப்ப நிலை நீடித்தது. மீண்டும் 1968 இந்த இந்திரா காந்தி பிரதம மந்திரியா வந்தாங்க. அவங்க வந்தோம், அதுக்கு முன்னாடி தான் லால் பகதூர் சாஸ்திரி இறந்து போயிட்டார், அகால மரணம் அடைந்தார். அது இன்னைக்கும் அதுல வந்து பல சந்தேகங்களும் சர்ச்சைகளும் உலாவிக்கிட்டு தான் இருக்கு. சரி, அதுல பல சந்தேகங்கள் இருக்கு. இந்திரா காந்தி 1968 வந்த உடனே நேரு கையில் எடுத்த 1952 குழப்பமான ஒரு நிலைப்பாடு இருக்கு இல்லைங்களா, அதை கம்ப்ளீட்டா அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அதை
தூக்கி எரிஞ்சிட்டாங்க குப்பை தொட்டியில. இது ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்டையே தூக்கி குப்பை தொட்டில. அதுக்கு அப்புறமா எந்த சட்டமும் வரல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்ப என்ன ஆகுது? 1952ல நேரு கொண்டு வந்த குழப்பமான ஒரு சட்டம் தூக்கி எறியப்பட்டது அப்படின்னா, இங்கிலாந்து அரசு இந்திய அரசுக்கு மாற்றி கொடுத்து விட்டு போன நில உரிமைகள் அப்படியே இருக்கு, உரிமையா இருக்கு. அது ஆக மொத்தம் அது தேவாலயங்களுக்கோ இல்ல மிஷனரிஸ் சொல்லக்கூடியவங்களுக்கோ உரிமை கிடையாது அப்படிங்கிறது நிரூபணம் ஆகுது இதுல இருந்து. இதுக்கு அடுத்தது இது எல்லாமே என்னுடைய சொந்த கருத்து கிடையாது. நான் புரிந்து கொண்ட விதம், பல தரவுகளை படிச்சு பல வல்லுநர்கள் இதை பத்திலாம் ஆராய்ச்சி செஞ்சு எழுதுனதை அதை வச்சு நான் உங்க கூட பிரசன்டேஷன் கொடுக்குறேன். சரி, இதாச்சுங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? யாருக்குமே இந்த நிலங்களை பற்றிய பொறுப்பே இல்லாம போயிடுச்சு. அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அது இல்லாமையே போயிடுச்சு. எந்த சட்டமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது யாருக்கு என்ன. சரி, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த நிலங்கள் எல்லாமே ஒரு மாதிரி அனாமத்தா அந்தந்த சர்ச்சு அவங்க தங்களுடைய இஷ்டம் போல அதை அனுபவிச்சு ஆண்டு இருந்துகிட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுச்சுன்னா, கேஸ்டா மத மாற்றங்கள் நடந்தது. அதன் மூலமாக என்ன ஆச்சு அப்படின்னா, ஒவ்வொரு கேஸ்டும் அந்தந்த இடத்துல, லோக்கல் ஏரியான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தனிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய ஜாதி அடிப்படையிலான மதமாற்றம் செய்யப்பட்டவர்கள் அந்த நிலத்தை சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் உண்மை. இன்னைக்கு நிலைமை வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறது தான் வல்லுநர்கள் எழுதிய தரவுகள். அப்ப என்ன ஆயிடுச்சு? அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஜாதி சார்ந்த மக்களுடைய சொத்தாக இந்த சர்ச் மற்றும் மிஷனரிஸ்னுடைய அவங்க மதமாற்றம் செய்யப்பட்டாங்கன்னா, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சர்ச் வந்து நீங்க எல்லாம் மதமாற்றம் நீங்க அனுபவிக்கலாம், ஆனா சர்ச்சுக்கு நிலம் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி கொண்டாட உரிமை கொண்டாடப்பட்டது. இது ஒரு பக்கம். இப்ப என்ன நம்ம பாக்குறோம்னா, சர்ச் ஆஃப் இங்கிலாந்து வந்து இந்தியால கிடையாது. அது அவங்க ஐரோப்பிய நாடு, அதோட முடிஞ்சு போச்சு. அவங்க 99 வருட முடிஞ்சு போச்சு, அதுவும் ஆயிடுச்சு. ஆக இதுல இன்னொரு முக்கியமான வேடிக்கை என்ன அப்படின்னா, இந்த 1912ல 99 வருட குத்தகை கொடுத்தது எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பதிவுகள் எல்லாமே, அந்த ஆவணங்கள் எல்லாமே அழிந்து போய்விட்டன அப்படின்னு சர்ச்சு இன்னைக்கு சொல்றாங்க. எங்ககிட்ட அதுக்கெல்லாம் ப்ரூஃப் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த ஆவணங்கள்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, எங்க கிட்ட நீங்க எதுவுமே கேட்காதீங்க, ஆனா நிலம் எங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. இதுக்கு அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னா, 1952ல ஜவஹர்லால் நேருவால கொண்டு வரப்பட்ட ஒரு குழப்பமான சட்டம் 1968ல இந்திரா காந்தியால நிராகரிக்கப்பட்டது. தூக்கி குப்பை தொட்டியில போட்டாங்க. ஆக அந்த சட்டமே இல்லை இப்ப. அப்ப அந்த சட்டம் இல்லாட்டா 1952ல இயற்றப்பட்ட சட்டம் எதை அடிப்படையில் நிறுவப்பட்டதுன்னா, 1912ல சர்ச் ஆஃப் இங்கிலாந்து ஏற்படுத்திய சட்டம். சோ சர்ச் ஆஃப் இங்கிலாந்தும் கிடையாது, 1912 சட்டத்தை அடிப்படையாக வச்சு 1952ல இயற்றப்பட்ட சட்டமும் இல்ல. இதன் மூலமாக என்ன ஃபைனலா நமக்கு தெரிய வருதுன்னா, 1912ல ஏற்படுத்தப்பட்ட சட்டமும் கிடையாது, சட்டமே கிடையாது. அப்புறம் நிலம் எப்படி தேவாலயங்களுக்கும் மிஷனரிஸுக்கும் சொந்தமாகும்? இதுதான் முக்கியமான கேள்வியாக பல ஆராய்ச்சியாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். அதை பத்தி நிறைய தரவுகள் எழுதியும் உள்ளார்கள். சரி, இப்ப அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டமே இல்லாத போது இலவசமாகவோ அல்லது இந்த இனாம் கிஃப்ட் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரியோ தேவாலயங்களுக்கோ மிஷனரிஸுக்கோ கொடுத்ததற்கான அடிப்படை ஆதாரங்களும் இல்லாமல் போவது மட்டுமல்லாமல் அற்று போகிறது. அதற்கான அடிப்படையே இல்லாமல் போகிறது. இந்த இடத்துலதான் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல ஆங்கிலேய அரசு எங்களுக்கு இனாமா கொடுத்திருக்காங்க, கிஃப்டா கொடுத்திருக்காங்க. சரி, டாக்குமெண்ட் காமிங்க. இப்ப கோர்ட்ல கேஸ் வருது. நம்மளே சாதாரணமா எடுத்துட்டோம். நம்ம கிட்ட ஒரு வீடு இருக்கு, அதை நம்ம இன்னொருத்தர் நமக்கு தெரிஞ்ச ரொம்ப நமக்காக உதவியா இருக்காரு எல்லாமே, அவருக்கு வந்து அதுல ஒரு பகுதியை நம்ம கிஃப்டா கொடுக்குறோம். அப்ப என்ன பண்ணுவோம்? கிஃப்ட் டீடு அப்படின்னு ஒண்ணு எழுதி அதை கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணுவோம். அதை கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்ண உடனே அந்த ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல இருக்கும். நாளைக்கு ஏதாவது ஒரு சொத்து பிரச்சனை வரும்போது யாரு நமக்கு இனாமா கொடுத்தோமோ அவங்க இதை பாருங்க, எங்கிட்ட இந்த டாக்குமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல போனாக்க அந்த டாக்குமெண்ட்டினுடைய ஆதார அடிப்படையில வழக்கு தொடரப்பட்டு நீதி வழங்கப்படும். எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி செய்வாங்க. இப்ப இவங்க கிட்ட டாக்குமெண்டே கிடையாது. அப்ப கோர்ட்ல கேஸ்ன்னு போனாக்க எப்படி எடுத்துக்க முடியும்? இப்ப எல்லாரும் சொல்லலாம், சார் இதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எப்படின்னா, அதுக்கு தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்மளுடைய மன்னர்கள் ஆட்சி காலத்துல கல்வெட்டுகளிலையும் செப்பேடுகளிலும் அப்புறம் ஓலைச்சுவடிகளையும் பொறித்து எழுதியிருக்காங்க. இந்த நிலம் இந்த கோவிலுக்கு சொந்தமானதுன்னு எழுதியிருக்காங்க. இவங்க ஏன் அந்த மாதிரி செய்யல? கல்வியில் மிகச் சிறந்த நாடு, உலகத்துக்கே கல்வி கற்பித்தோம் அப்படிலாம் பேசுறாங்கல்ல. ஒரு சின்ன விஷயத்துல ஏன் கோட்டை விட்டாங்க? கோட்டை விடல, தெரிஞ்சுதான் செஞ்சிருக்காங்க. அதனாலதான்
ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து நிலத்தை உரிமை கொண்டாட தேவாலயங்களுக்கும் மிஷனரிஸுக்கும் கொடுக்காதீங்கன்ற அறிவுரையை ஆங்கில அரசுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்களும் வெறும் குத்தகைக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அந்த சட்டமே நீர்த்து போய் தூக்கி எறியப்பட்ட பிறகு அந்த குத்தகையும் நீர்த்து போய்விடும். அந்த மாதிரிதான் அந்த குத்தகை கிடையவே கிடையாதுங்கிற லெவலுக்கு வந்துருச்சு. இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சொத்து பதிவு செய்யப்படாவிட்டால் அதற்கு எப்படி உரிமை கொண்டாட முடியும்? உடனே கேட்பாங்க, சார் மன்னர் ஆட்சி காலத்துல கல்வெட்டுல பதிவு செஞ்சிருக்காங்கப்பா, யாரு என்ன கொடுத்தாங்க, எந்த தேதியில கொடுத்தாங்க, எந்த இடத்துல, நான் திருப்பி சொல்றேன், அந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள்ல குறிப்பிட்டுள்ள டீடைல்ஸ், அந்த மாதிரி தகவல்களை எல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு லீகல் டாக்குமெண்ட் மாதிரி பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க. யாராலும் ஜியோகிராபி போட்டிருக்காங்க, இந்த இடத்துல கிழக்கை இவ்வளவு மேற்கை இவ்வளவுன்னு போட்டு நில அளவுகள் எல்லாம் அதுல குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த மாதிரி வாழ்ந்த மன்னர் கால முன்னோர்கள் நம்ம, அது ராஜராஜ சோழனா இருக்கட்டும், ராஜேந்திர சோழனா இருக்கட்டும், இல்ல பாண்டிய மன்னர்களா இருக்கட்டும், பல்லவ மன்னர்களா இருக்கட்டும், சேர மன்னர்களா இருக்கட்டும், துல்லியமாக எல்லாத்தையும் அளவு முதற்கொண்டு டைரக்ஷன் முதற்கொண்டு எந்த இடம், என்ன லொகேஷன், என்ன பர்பஸ் எல்லாம் குறிப்பிட்டது. அதுதான் பதிவேடு. இவங்க கிட்ட அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சோ என்ன நம்ம முக்கியமா இந்த மாதிரி இதுலலாம் பார்க்கறோம் அப்படின்னா, நிலங்கள் தேவாலயங்களுக்கு சொந்தமானது அல்ல, இந்திய நாட்டிற்கு சொந்தமானது. ஆங்கிலேய அரசு இந்தியாவிடம் ஒப்படைத்து விட்டு போய்விட்டது. ஆனா இன்னைக்கு தேவாலயங்களும் மிஷனரிஸும் இந்த நிலத்தை தவறாக ஆக்கிரமித்து, சட்டத்துக்கு புறம்பாக ஆக்கிரமித்து, அதை தவிர எந்த காரணத்திற்காகவும் நோக்கத்திற்காகவும் அந்த நிலங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அதை தாண்டி வர்த்தக ரீதியாக லாப நோக்குடன் செயல்பட்டு கொண்டு வருகிறது. இதுதான் உண்மை. இந்த உண்மையைத்தான் மகாராஷ்டிரால கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்திருக்கு. நான் அதுதான் கேஸ் ஸ்டடின்னு சொன்னேன் உங்ககிட்ட. எப்பவுமே மேனேஜ்மெண்ட்ல 2 இருக்கும். ஒன்று வந்து தியரி, அதை பத்தி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த தியரியை எப்படி இது இம்ப்ளிமெண்ட் பண்றது, எப்படி நடைமுறைக்கு எப்படி எடுத்துக்கொள்வதுங்கிறதுக்கு கேஸ் ஸ்டடி அப்படின்வாங்க. அந்த கேஸ் ஸ்டடி தான் நமக்கு இன்னும் ஆழமான புரிதலை அந்த தியரியின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தும். அதை வச்சு நம்ம பிராக்டிக்கலா கொண்டு போகணும். கம்பெனிகள்ல அதை நடைமுறைக்கு கொண்டு வரும்போது, நடைமுறை சிக்கல்கள்லாம் வரும்போது அதை எப்படி நெளிவு சுழிவோட தீர்த்து வைப்பது, அதுதான் மேனேஜ்மெண்ட்டினுடைய படிப்புல சொல்லி கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஸோ அடுத்த வீடியோல மகாராஷ்டிரால என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம கொஞ்சம் நல்லா தெளிவா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.